இட்ஸ் Thursday and night 8 o'clock. வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க இன்னொரு கெஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தனால நைட் பசிக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கம்பல் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தோம். பொள்ளாச்சி கிளைமேட் சூப்பராக இருக்குன்னு பார்த்தா ஈவினிங்க்கு மேலே செம்மையாக இருக்குது. காலையில் ஆனால் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. வாங்கி வச்சிருந்த ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்க்குலாம் இப்போ தான் வேலை வந்திருக்கு. ஒவ்வொன்றா பிளேஸ் பார்த்து ஒட்டிகிட்டு இருக்கேன். இந்த 5 சாமி இருக்கிற மாதிரி ஃப்ரேம் வந்து நான் பூஜா ஷெல்ஃப்க்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்து வாங்கியிருந்தேன். பட் இடம் பத்தலை. ஃபைனலி ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியாச்சு. இது நவீன வாட்டர் ஸ்வைப்பிங் மிஷின் கிடையாது. பட் எனக்காகவே தயாரித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பிகாஸ் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தொடச்சிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அடிக்கடி மாற்றிட்டே இருக்கிறது. பிகாஸ் நான் எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதோட லைஃப் டைமும் வேகமாகவே முடிஞ்சிடும். அண்ட் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கை இப்படி க்ளீனாக பார்த்தா தான் அடுத்த ஒர்க்கே செய்ய தோணும். நேற்று வந்திருந்த கெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனிவே இவ்வளவும் நான் சாப்பிட போகிறதில்ல. ஸோ நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு மாமியார் வீட்லேயும் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணியாச்சு.